ஒரு விஷயம் வந்திருக்கு. நீங்க இப்ப வால் ஸ்ட்ரீட்ல எல்லாருமே மீடியால பேசிட்டாங்க. லீக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. ஆனா லீக்ட் இன்ஃபர்மேஷன பேஸ் பண்ணி எதுவுமே பேச முடியாது. ஆனா ஒண்ணு தவறு என்னன்னா, எப்படி இந்த வால் ஸ்ட்ரீட்டுக்கு லீக் ஆச்சுன்னு ப்ரூஃப் ஆச்சுன்னா, இட்ஸ் a பிக் அஃபென்ஸ் வித்தவுட் எனி கொஸ்டின் ஆஃப் டவுட். யாராவது உள்ள இருக்கிறவங்க லீக் பண்ணியிருந்தாங்களா, அல்லது இவங்க கெஸ் பண்ணி எழுதியிருந்தாங்களா, அது நமக்கு தெரியாது. அதனால அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல வந்து தெரியாத லீக்கான விஷயத்த வச்சு நம்ம பேசுறது முறை கிடையாது. ஏன்னா இப்போ இந்த மேட்டர் ரொம்ப சென்சிட்டிவாவும் போயிட்டு இருக்குது. இது மாதிரி ஒரு பக்கம் அது மாதிரி போனதுனால நம்ம ஏன்னா பிகாஸ் நமக்கு முழுமையா விஷயம் தெரியாத விஷயத்த வச்சு நிறைய ஸ்பெகுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அது மன உளைச்சலை கொடுத்துருக்கு, ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கு. அதனால நம்ம அதை பத்தி பேசுறது முறையா தெரியல. நான் இது எது விளக்குறேன்னா, யாருமே மக்கள் நினைக்கிற மாதிரி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து கவர் அப் பண்ண முடியாது. எந்த வித ரிசல்ட்டுமே அந்த ஆக்சுவலா ஃபேக்ட் அடிப்படையில. ஆனா சமயத்துல ரிசல்ட் தப்பா போய் இப்ப கேட்கலாம் நிறைய பேர் மேக்ஸ்ல எப்படி தப்பா போனாங்கன்னு. இது எப்படி அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் எரர் தான். இப்போ கோர்ட்லயே பாருங்க, நல்ல எவிடன்ஸ் எல்லாம் வச்சுதான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. சம்டைம் ஒரு சில பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. 10 வருஷம் கழிச்சு தெரியுது அந்த தீர்ப்பே தப்புன்னு அவங்கள விடுதலை செய்யறாங்க. சோ அதே மாதிரி தான் இதுவும். இது என்னன்னா இந்த ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வந்திருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த போயிங் மேக்ஸ்ல நடந்தப்ப பாருங்க, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு பைலட் வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டி நினைச்சாங்க. ஆனா செகண்ட் டைம் வரும்போது தான் தெரியுது பைலட்டால பண்ணவே முடியாதுன்னு. சோ அதனால அவங்களும் அது ஒரு மிஸ்டேக், ஜெனுவன் மிஸ்டேக் தான் ஒழிய கவர் அப் எல்லாம் பாசிபிளே கிடையாது.